ஏன்னா இந்த சீன் பை சீன் வந்து செதுக்கி இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொரு சீனுமே இந்த ஹாலிவுட் படத்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரியே இருக்கலாம். இப்போ அந்த பிரேக் டவுன் படத்தை வந்து பிரேக் பண்ணுற அளவுக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இருக்குல்ல, அது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சீன் பை சீன் வந்து அதோட கலர் டோனே நமக்கு சொல்லிடும். ஏன்னா ரொம்பவே மெனக்கெட்டுருக்காங்க, இது காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே நாம் சில விஷயங்களை வந்து டீகோட் பண்ணியிருப்போம். அதில் நான் பார்த்து சில விஷயங்களை வந்து டீகோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ த்ரிஷா மேம் வந்து அழுதுகிட்டே சொல்லுவாங்க, நான் வந்து உன்னை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெஜினா மேம் வந்து ஒரு சீனில் வந்து சொல்லியிருப்பாங்க, இவெல்லாம் வாழவே கூடாது அப்படின்ட்டு. இந்த படம் என்னதான் பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்குன்னு சொன்னாலுமே அதோட அப்படியே அந்த கதை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இப்போ ரெஜினியோட கேரக்டர் வந்து பிரேக் டவுன் படத்தில் வந்து இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அஜித் சாருக்கு வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து இருக்குது. கூடவே அர்ஜுன் சாரோட இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுமே இருக்குது. அப்போது ஓவரால் நம்ம புரிஞ்சுக்கிறதுனா இதோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம்.